ஸ்ரீஜா, என்னடி மொழி புரியாத படத்தை சப்டைட்டில் இல்லாம பாதியில பாக்குற மாதிரி இருக்கு. ஒரு கண்டவையும் புரியலடி. மா, அந்த அபிய ஃபாலோ பண்ணா நமக்கு எல்லாமே தெரிஞ்சிரும். வரங்க வரங்க, அப்படி போ போ. போலாமா? வா பாண்டி வா. பொம்பளை வச்சு தப்பிச்சிட்டானே. ஏதா பாண்டி, உனக்கு இருக்குவே, ஒரு நாள் மாட்டாமலா வருவே, அன்னைக்கு வச்சுக்கலாம். என்ன சார் நீங்க நல்லா வசமா மாட்டினா விட்டுட்டீங்களா? ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு 10 வருஷம் உள்ள கிடந்திருப்பான். இல்லை சாவி கொடுங்க. சஞ்சீவ், சஞ்சீவ் நில்லு. சஞ்சீவ், சஞ்சீவ், சஞ்சீவ். அபி, என் புள்ள பாண்டி செயலுக்கு போகாம வெளியில வந்திருக்கிறான்னா அதுக்கு நீதாமா காரணம். பாண்டி இல்லம்மா, சஞ்சீவ். என்னல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லுத? அது சஞ்சீவ் இல்லம்மா, என் மகன் பாண்டி. என்ன ஸ்ரீஜா, இந்த அம்மா அபிகிட்ட சஞ்சீவ போய் தான் மகன்னு சொல்லுது? எனக்கும் கேக்குது. நீ ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்காம கொஞ்சம் பேசாம இரு போதும். இல்லம்மா, நீங்க போய் சொல்றீங்க. சஞ்சீவ் என்னோட ஹஸ்பண்ட். இல்லவே, நாங்க சொல்றத கேளுமா. இப்ப நான் உனக்கு ஒண்ணு காட்டுறேன். அப்பவாது உனக்கு உண்மை புரியுதான்னு பாப்போம். இத பார்த்தாதான் நீ நம்புவ. இந்தால பாரு. சஞ்சீவோட சின்ன வயசு போட்டோ. அதுவும் சஞ்சீவ் கூட போட்டோல இவங்களும் இருக்காங்க. இந்த போட்டோவை உங்ககிட்ட காட்டுறதுக்காகத்தான் நான் இங்க கொண்டு வந்தேன். பாண்டி உன் புருஷனா இருந்திருந்தா அவன் சின்ன வயசு போட்டோல நாங்கெல்லாம் எப்படி இருப்போம்? இந்த போட்டோ எப்படி எங்க கிட்ட இருக்கும்? உன் புருஷனை எங்க புள்ளன்னு நாங்க எதுக்கு போய் சொல்லணும்? அதனால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அம்மாடி, நல்லா யோசிச்சு பாருமா. இப்போ என் புள்ள பாண்டியும் உன் புருஷன் சஞ்சீவும் பாக்கிறதுக்கு ஏன் ஒரே மாதிரியா இருக்க கூடாது? சஞ்சீவன் ட்வின்ஸா? ஃபர்ஸ்ட் அபி ட்வின்ஸ் சொன்னாங்க, அப்புறம் சீதா ட்வின்ஸ் சொன்னாங்க, இப்ப சஞ்சீவ ட்வின்ஸ் சொல்றாங்க. இந்த கதையில எத்தனை தான் ட்வின்ஸ்? விட்டா ஒன்னே என்னையும் கூட ட்வின்ஸ் ஆக்கிடுவாங்க போல இருக்கு. அம்மா, என் புள்ளைய உன் புருஷன் சஞ்சீவ் நினைச்சு
தப்பா அவன் பின்னாடி திரியறத விட்டுட்டு உன் புருஷனை தேடு. இவங்க சொல்றதெல்லாம் போய் அது ஏன் சஞ்சீவ் தான். நான் சொல்றது சரிதான் சொல்லி ஒதுக்கிறியாடா செல்லம். உன் அப்பா நம்ம கூட வந்துருவாரு. என்ன இந்த புள்ள நாம சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பாண்டியே தாம் புருஷன் சொல்லிட்டு போகுது. ஏன் ஸ்ரீஜா, சஞ்சீவும் பாண்டியும் ஒரே ஆளா இல்ல வேற வேற ஆளா? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம? வெயிட் பண்ணி தாம்மா கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்ரீஜா, ஒரே குழப்பமா இருக்கு. சஞ்சீவ் ஜெயில இருந்து தப்பிச்சு நம்ம கண்ணு முன்னாடிதான் மலையில இருந்து விழுந்து இறந்து போனா. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அபி சஞ்சீவ பார்க்க போறேன் டெல்லிக்கு போனா. நாமளும் அவளை ஃபாலோ பண்ணோம். அபி பார்க்க போன ஆளை அபிக்கு தெரியாம கடத்தவும் செஞ்சோம். ஆனா அவ பார்க்க போன ஆளு சஞ்சீவ் தானான்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவன் நம்ம கிட்ட இருந்து எப்படி எஸ் ஆயிட்டான். லக்ஷ்மியும் வீட்டுல யாரையும் மறைச்சு வச்சிருக்கா. அவன் யாருன்னு நமக்கு தெரியல. இந்த குழப்பத்துல நாம இருக்கும்போது இப்போ திடீர்னு பாண்டியன் ஒருத்த அச்சசலா சஞ்சீவ் மாதிரியே வந்திருக்கான். இப்ப அந்த பாண்டி தான் சஞ்சீவா இல்ல லக்ஷ்மி வீட்டுல அவன் மறைச்சு வச்சிருக்கிற ஆள் தான் சஞ்சீவா? ஒரே குழப்பமா இருக்கே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாண்டியும் சஞ்சீவும் ஒரே ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த பாண்டியும் சஞ்சீவும் வேற வேற ஆளா தான் இருக்கணும். இந்த எவிடன்ஸ் எல்லாம் அப்படிதான் சொல்லுது. லக்ஷ்மி மறைச்சு வச்சிருக்க ஆள் தான் நம்ம சஞ்சீவா இருக்கும். என்ன ஸ்ரீஜா சொல்ற? நீ சொல்றபடி இருந்தா அந்த லக்ஷ்மி அபிய தென்காசியில விட்டு வச்சிருப்பாளா? பாண்டி சஞ்சீவ் இல்ல, சஞ்சீவ் ஏன் கூட தான் இருக்கான்னு சொல்லி லக்ஷ்மி அபிய அவ கூட கூட்டிட்டு போயிருக்க மாட்டா? எல்லாம் கரெக்டா இருந்தும் நீ சொல்ற விஷயம் தாமா எனக்கு இடிக்குது. இந்த விஷயத்துல நாம இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ லக்ஷ்மி கிட்ட இருக்கிற ஆள் யாருன்னு நமக்கு தெரிஞ்சா போதும். நம்மளோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிரும்லமா? கண்டிப்பா கிடைச்சிரும். அப்போ அந்த பதில நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். பவித்ரா, பவித்ரா. அம்மா, நம்ம வீட்ல வேலை செய்யற எல்லா வேலைக்காரங்களையும் வர சொல்லு. சரிங்கம்மா. செக்யூரிட்டி, மேடம் கூப்பிடுறாங்க. அந்த வரமா அண்ணா, உங்களையும் கூப்பிடுறாங்க. சரிம்மா.
அம்மா சொல்லிட்டம்மா இதோ வராங்க. ம். சொல்லுங்க மேடம். அம்மா ஆ நான் சொல்ற வரைக்கும் யாரும் வீட்டுக்குள்ள வர வேண்டாம். சரிங்க மேடம். எல்லாரும் வெளியிலேயே இருங்க. ஓகே. ம், சரிங்கம்மா. ம். இது சஞ்சீவா இல்ல வேற யாரோ ஒருத்தனா? ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் எதுக்கு இவனை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்த பார்த்தாங்க? ஒருவேளை இவன் சஞ்சீவா இருந்தா அப்ப பாண்டி யாரு? அபி பாண்டி தான் சஞ்சீவன்னு சொல்றா. பொண்டாட்டிக்கு தான் புருஷன் யாருன்னு கன்ஃபார்மா தெரியும். சோ அபி பொய் சொல்றதுக்கு சான்ஸ் இல்ல. ஆனா பாண்டிக்கு அப்பா அம்மா தங்கச்சின்னு எல்லாருமே இருக்காங்க. அவனோட பர்சனல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு. ரெக்கார்ட்ஸ் பாண்டி சஞ்சீவ் இல்லைன்னு சொல்லுது. அதுவும் பொய்யா இருக்க சான்ஸ் இல்ல. இதுல எதுதான் உண்மை? ஒரே குழப்பமா இருக்கே. இவனோட முகத்துல இருக்கிற இந்த கட்டை அவுத்து பார்த்தோன்னா எது உண்மைன்னு தெரிஞ்சு போயிடும். மேடம். வாங்க டாக்டர், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம் மேடம்? வாங்க வாங்க டாக்டர். வாங்க டாக்டர், உள்ள வாங்க. மேடம் யார் இவரு? இவ்வளவு அடிபட்டு இருக்காரு. இவரை ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாம வீட்டுல வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. டாக்டர் ப்ளீஸ், எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் உங்களை எதுக்கு இங்க வர வச்சேன்னா, எனக்கு இவரோட முகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சாகணும். அதுக்கு இவரோட முகத்துல இருக்கிற கட்டை நீங்க பிரிக்கணும் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். மேடம் அதுக்கு சான்ஸே இல்ல மேடம். ப்ளீஸ் டாக்டர். சரி, ட்ரை பண்றேன் மேடம். பேஷண்ட் ரொம்ப உயரமான இடத்துல இருந்து கீழே விழுந்ததுனால அவர் உடம்புல இருக்கிற எலும்புகள் எல்லாம் சிவியரா டேமேஜ் ஆயிருக்கு. டிஸ்லோகேட் ஆயிருக்கு மேடம். ஃபேஸ், மசில் போன் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு மேடம். எல்லா இன்ஜுரியும் பாதி தான் கியூர் ஆயிருக்கு. இந்த டைம்ல பேஷண்ட் முகத்துல இருக்கிற கட்டை நாம பிரிச்சோம்னா அது அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். அது மட்டும் இல்ல, அவர் ஃபேஸ் போன் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடும். அதுவும் இல்லாம ஃபேஸோட டைமென்ஷன் டோட்டலா மாறிடும் மேடம். அப்புறம் ஆள் யாருன்னு அடையாளமே தெரியாது. ஐயோ. அப்புறம் அதை திரும்பவும் நாம ரெக்கவரியே பண்ண முடியாது மேடம். சோ என்னோட சஜஷன் என்னன்னா, இப்போதைக்கு இவர் முகத்துல இருக்கிற கட்டை நாம பிரிக்க முடியாது. ஐ எம் சாரி. காயமெல்லாம் கியூர் ஆன உடனே இவர் முகத்துல இருக்கிற கட்டை பிரிக்கிறது தான் இவருக்கு நல்லது. இவருக்கு எல்லாம் கியூர் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் டாக்டர்?
காயம் ஃபுல்லா ரெக்கவர் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும் மேடம். பட் இவர் முகத்துல இருக்கிற கட்டை பிரிச்சு பார்க்குற அளவுக்கு ரெக்கவரி ஆகுறதுக்கு 1 month ஆகும். 1 month? ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். அப்ப நான் வரேன் மேடம். ஓகே டாக்டர், நீங்க கிளம்புங்க. ஓகே. அப்படின்னா இவன் சஞ்சீவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகுமா? இவன் முகத்தை பார்த்து இவன் சஞ்சீவ் தான் கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் இந்த விஷயம் அபிக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. நீங்க கேட்ட விடாதான் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அம்மா, சார், வணக்கங்க ஐயா. என்னவ? வணக்கங்க. நீ தானல கோர்ட்ல பொய் சாட்சி சொல்லி பாண்டிய காப்பாத்துன. இங்க எதுக்கு வந்தவ? மரியாதையா போயிடல. இல்லம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். நீ சொல்றத நாங்க எதுக்கு கேட்கணும்? என் புருஷன் அந்த பாண்டி வீட்டை காலி பண்ண சொல்லி அடிச்சு சண்டித்தனம் பண்ணா. அதுக்காக தான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க வந்து அந்த பாண்டிய புருஷன் சொல்லி கூசாம பொய் சொல்லி அவனை நீ காப்பாத்தி விட்ட. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கலங்கிற அதுவும் எனக்கு புரியுது. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டீங்கன்னா என்னோட நிலைமையும் உங்களுக்கு புரியும். ஓ நிலைமை எனக்கு எதுக்குவே புரியணும்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்ல மாதிரி நடிக்கிறியோ? மறுவாதியா போயிடு. இல்ல சார், நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேணாவே. முதல்ல இங்க இருந்து போ. ஏங்க, என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க உள்ள போலாம். ஒரு நிமிஷமா. என்ன மன்னிச்சிருங்க. நான் கோர்ட்ல சஞ்சீவ் உங்க ஹஸ்பண்ட் அடிக்கல. அன்னைக்கு நைட்டு என் கூட தான் அவர் இருந்தாருன்னு பொய் சாட்சி சொன்னது என் தப்பு தான். ஆனா சஞ்சீவா என் ஹஸ்பண்ட்னு கோர்ட்ல நான் சொன்னது பொய் இல்ல, அது உண்மைதான். சஞ்சீவா? என்னவே சொல்ற? ஆமாம்மா, நான் சொல்றத கேட்டீங்கன்னா உங்களுக்கே எல்லாமே புரியும். நீ சொல்றதை எங்களால நம்பவே முடியலையேம்மா. நம்புறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதுதான் உண்மை. என் சஞ்சீவ் ரொம்ப நல்லவன். அவன் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதுல பணம் சம்பாதிக்கிற ஆள் இல்ல. ஏதோ கெட்ட நேரம் அவன் அந்த மாதிரி இருக்கான். அவன் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அவனை மன்னிச்சிருங்க. மன்னிப்பெல்லாம் எதுக்குவ? நீதான் பாவம். உள்ள தச்சவர் இருக்கிற இந்த நேரத்துல உனக்கு எம்புட்டு கஷ்டம். இந்த பணம் என் லக்ஷ்மி அத்தை கிட்ட இருந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கடனா வாங்கியிருந்தேன். இந்தாங்கம்மா, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. பணம்லாம் எங்களுக்கு வேண்டாமா? இல்ல, சஞ்சீவ் உங்களை அடிச்சு உங்க வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் உடைச்சிருக்கான். அதுக்கு நிறைய பணம் செலவாயிருக்கும். அதுக்காக தான் இந்த பணத்தை தரேன், வாங்கிக்கோங்க. யோசிக்காதீங்க.
வாங்கிக்கோங்க. நம்மள சுத்தி இருக்கிறவங்க எப்படி போனா நமக்கு என்ன, நாம நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிற இந்த உலகத்துல தான் புருஷனால பாதிக்கப்பட்டவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தேடி வந்து பணம் கொடுத்து உதவி செய்யற உன் மனசுக்கு நீ நல்லா இருப்பவ. உனக்கு எந்த தப்பும் நடக்காது. அந்த சாமி நடக்கவும் விடாது. நீ சீக்கிரமா உன் புருஷனோட ஒண்ணு சேர்ந்துருவல. அந்த ஒரு நாளுக்காக தான் நானும் காத்துட்டு இருக்கேம்மா. சரி, நான் போயிட்டு வரேன். ம். போலாம். எங்க சஞ்சீவோட பைக்கை காணோம். மணி 10க்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் சஞ்சீவ் வீட்டுக்கு வரல போல இருக்கே. எங்க போயிருப்பான்? சஞ்சீவ் ஏன் இன்னும் வரல? ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காது. சஞ்சீவ் நல்லா தான் இருப்பான். அவன் எங்க இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னடா ஒதுக்குற? அப்பாவை தேடி பார்த்துட்டு வான்னு சொல்றியா?